ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து மட்டன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு மட்டனை அதுக்குள்ளே போட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்க போகிறோம். ஸோ நல்லா வதக்கிட்டு மட்டன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ நல்லா அது வேகட்டும். ஸோ அந்த வேகிற சமயத்தில் மட்டனுக்கு தேவையான மட்டன் குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி அரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, கசகசா, சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இஞ்சி பூண்டை வந்து தொளித்து அதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கறி வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து நான் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதில் வந்து மிளகாத்தூளும் மட்டன் மசாலாவும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த ஸ்பைசஸ்லாம் நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட தக்காளி, கொஞ்சம் மின்ட் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இதையும் தனியாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே நம்ம மட்டனுக்குள்ளே ஊற்ற போகிறோம். இப்போது அரைச்சி வச்ச 2 பேஸ்ட்டையுமே நம்ம வந்து கலந்துட்டு கொதிக்க வச்சு நல்லா இறக்குனா மட்டன் குழம்பு ரெடி. இப்போ வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து ப்ரோட்டீனுக்காக எக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ எக்கு வந்து பாயில் பண்ண போகிறேன். ஸோ குழம்புக்கு கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மசாலாவில் நான் வந்து மட்டனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி அவ்வளோதான், இறக்கிடலாம். இப்போ வந்து எக்கு வெந்துட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சிட போகிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அது நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதுக்காக நான் பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் வந்து இந்த மாவு பிசைகிறது தான். ஸோ அதை வந்து பண்ணி முடித்தாச்சு. இப்போ எக்கு வெந்துருச்சு. அதை எடுத்து தோல் உரித்து வச்சிடலான்னு தோல் உரிச்சிட்ருக்கேன். எக்கை நம்ம வந்து தோல் உரிக்கும் போது நமக்கு இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, எக்கு வந்து அந்த தொழும்போடு சேர்ந்து வந்துடும். ஸோ அதில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். கொஞ்சமாக நம்ம வந்து உரிக்கும் போதே அந்த லேயரை பார்த்து மெதுவாக உரித்தோம் அப்படின்னா முழுசாகவே நம்ம உரிச்சிடலாம். எல்லா எக்கையும் உரித்து முடிச்சுட்டு நான் வந்துட்டு சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு நல்லா பதமாக வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெள்ளரி எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ பப்பாளி எடுத்துட்டேன். பப்பாளி வந்து பெருசாக நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் நேற்று பாதி எடுத்துகிட்டு இன்றைக்கி பாதி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து தோல் சீவிட்டு பப்பாளியும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி ரெண்டையுமே வந்து ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து லஞ்ச் பிளேட்டுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு எடுத்துட்டேன். இன்றைக்கி எங்களோட லஞ்சை இந்த மாதிரி ஹெல்த்தியாக அண்ட் பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிடும்போது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும்.